இலங்கை கடற்படையிடம் இருந்து தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி சுந்தரவேல்புரம் 2வது தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டடத்தை கனிமொழி திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை குறித்து தான் கருத்து தெரிவிப்பதாகவும், நடிகை குஷ்பு சமூக வலைதளங்களில் இதுகுறித்து அறிந்து கொள்ளலாம் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களை விடுவிக்கவும், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்கவும், படகுகளை விடுவிப்பது தொடர்பான சட்டத்தை மாற்றுவது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், மீன்வளத்துறை அமைச்சர், சில எம்பிக்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள், இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம். விரைவில் அவர்களை, ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம பேசி அவங்கள விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ந்து அங்கே பேசி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக விரைவிலே விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. இல்லையே, நான் சொல்லியிருக்கேனேங்க, ட்வீட் பண்ணியிருக்கேன். சமூக ஏங்க போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு.